இன்றைக்கி பார்க்க வர திரைவசனம் காதல் ரீஷாட் ரிப்பீட். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்காட்லாந்து எடுத்திருக்காங்க. ஸ்காட்லாந்தில் உண்மையை குழுக்களும் நம்ம இயற்கையான காட்சியில் எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ரெட் சேரில் அழகாக ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போய் ஒரு மலை வச்சுருந்து அதாவது தற்கொலை பண்ணிக்குவாங்க. தற்கொலை பண்ணுறதுக்கு விடுவாங்க. தற்கொலையில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து தப்பிச்சிருவாங்க. அவங்கள காப்பாற்றி எம்எஸ் பாஸ்கரும் அவரை வந்து அந்த ஹீரோயின் வந்து ஒன் சைட் லவ் பண்ணிட்டு ஒருத்தரும் 2 பேரும் சேர்ந்து அவரை காப்பாற்றி வச்சுருப்பாங்க. அவர் வந்து இது அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகம் மருதி வந்துடுது. ஞாபகம் மருதி வித்தியாசமான ஞாபகம் மருதி. அதாவது பகலில் நடக்கிறதுலாம் எல்லாம் தெரியும். நைட் தூங்கி வச்சாங்கன்னா அது முந்தின நாள் வந்து அவங்களுக்கு மறந்துடும். அதை புரிய வச்சு அடுத்த நாளை கடத்திட்டு அதை புரிய வச்சு அடுத்த நாள் கடத்திட்டு போகிறத வந்து எம்எஸ் பாஸ்கரும் அந்த முன்னாள் ஒன் சைட் லவ் 2 பேரும் தான் வந்து அவங்கள வந்து வழிநடத்தி செல்வாங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா நல்லா இயற்கையில் சூப்பரான காட்சி அருமையாக எடுத்துருக்காங்க. ஒரு அருமையான லவ் ஸ்டோரி, குடும்பத்தோடு போய் பார்க்க நல்ல ஒரு படம். இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இப்படி செகண்ட் ஹாப் இவங்க மலையிலேருந்து உச்சிலேருந்து உழுவுறதுக்கு காரணம் அங்கே போகிற காரணம் பார்த்தீங்கன்னா மியூசிக் காம்படிஷன் கலந்துக்காக போயிருப்பாங்க. இதில் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா இசை வந்து ஹாரி ஜெயராஜ். உண்மையிலே பாட்டுகள் இசையெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த இயற்கையான சூழ்நிலைக்கும் அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவள் அழகாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த தற்கொலை பண்ண அந்த சூசைட் பண்ணுற முயற்சி பண்ண ஹீரோயின் பார்த்தா ஏற்கனவே ஒரு லவர் இருக்கிறாங்க. அந்த லவருனால பிடிக்கல. இந்த ஹீரோயின் எது ஸ்காட்லாந்துலேயே இப்படி தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மியூசிக் காம்படிஷனுக்காக கலந்துக்க போவாங்க. அந்த கலந்துக்கு போகிறதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இப்படி இருக்கல இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்காட்லாந்து இயற்கை காட்சியில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் இந்த பாட்டுக்கு சூப்பர். அதாவது பார்த்தீங்கன்னா ஹாரி ஜெயராஜ் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு உண்மையிலேயே மிக ஒரு உயிரோட்டமான ஒரு முக்கியமான ஒரு இது அப்படின்னா ஹாரி ஜெயராஜோட இசை பாட்டு தான். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பாட்டாக இசையும் இருக்குது. அதுக்கு மேட்சிங்காக ஹீரோயின் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. அவர் இந்த இசைக்கும் அந்த ஹீரோயினும் அவ்வளோ அழகாக அந்த ஸ்க்ரீன்லேயுமே அந்த கேமராமேன் வந்து அந்த இயற்கை காட்சியிலையுமே அந்த ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா ஹாரி ஜெயராஜோட இசைக்கு பாட்டுக்கு அவ்வளோ அருமையாக காமிச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு கண்ணு குளிர்ச்சியான ஒரு படம் இந்த காதல் ரீஷாட் ரிப்பீட். அவ்வளோ ஒரு உண்மை உயிரோட்டமாக அதாவது நம்ம அந்த கதைக்குள்ளேயே நம்ம போய்கிட்ட மாதிரி அந்தளவுக்கு ஒரு இந்த கதை வந்துருக்குது. உண்மையிலேயே கேமராமேன் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அந்த படத்துக்குள்ளேயே நம்மளை கொண்டு போய் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காரு. அந்தளவுக்கு கேமராமேனுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இப்படி கதை பார்த்தா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குல்ல அந்த ஹீரோயினோட அப்பா அம்மாவும் கிளம்பி அங்கே ஃபாரின் ஸ்காட்லாந்து வராங்க. ஸ்காட்லாந்து வர பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஒரு லவர் இருப்பாப்புல. அந்த லவரை இது பண்ணுற அந்த ஒன் சைட் லவ் பண்ணுற ஹீரோ பார்த்திங்கன்னா நிறையா முயற்சிகள் பண்ணுவாப்புல. ஏன்னா இவர் இப்போ 10 வயசுலேருந்து ஒன் சைட் லவ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. பார்த்திங்கன்னா அதாவது 10 வயசுல ஒன் சைட் லவ் பண்ணுற லவரு, அப்புறம் 2வது இவருக்கு ஒரு உண்மையான லவர். இந்த 2 லவரும் எப்படி இது பண்ணுறாங்கிறது அது. ஏன்னா ஒரு இந்த 2வது லவ் பண்ணுற லவர் பார்த்திங்கன்னா அந்த அவங்கள வந்து அந்த மெமரி லாஸ்ட்லேருந்து இது வந்து அந்த மியூசிக் காம்படிஷனில் தூக்கி வச்சு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆயிடுவாங்க. இந்த கதையை பார்த்திங்கன்னா அந்த 2 லவரு யார் அவங்கள வந்து லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணுறாங்கிறத அந்த கதை. இந்த படத்தை போய் நீங்கள் திரையரங்கில் பாருங்கள். உண்மையிலே இந்த படம் வந்து சூப்பர். இந்த மாதத்துக்கு உண்டான லவ் ஸ்டோரி படத்தில் இதுதான் பெஸ்ட்டான படம். அதுமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து நம்ம சூப்பராக அருமையாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹாரி ஜெயராஜுடைய மியூசிக், ஹாரி ஜெயராஜ் பாட்டும் நம்ம இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய வலு சேர்க்குது. இதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் வந்து ரொம்ப நல்லா அருமையாக பண்ணிச்சிருக்காங்க. நம்மளுக்கு அதில் அந்தளவுக்கு எம்எஸ் பாஸ்கரனுடைய நடிப்பு தெரியும். ஆனால் இந்த படத்தில் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அந்த காதல் ரீஷாட் ரிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா படம் சூப்பரான படம். இந்த படத்தில் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் திரையரங்கில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.